அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சராசரியாக 50% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே ஒரு ஆசிரியரை கூட நியமிக்காமல் உயர்கல்வி நிறுவனங்களை திமுக அரசு நாசப்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் 50% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் உயர்கல்வி நிறுவனங்களை நாசப்படுத்தியதுதான் திமுக அரசின் சாதனை எனவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநில பல்கலைக்கழகங்களில் சுமார் 50% முதல் 65% வரை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி பெறப்பட்ட தகவல்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது எனவும் ஆசிரியர்கள் இல்லாததால் உயர்கல்வி நிறுவனங்கள் கல்வித்தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்களை நியமிக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கல்லூரிகளுடன் ஒப்பிடும்போது பல்கலைக்கழகங்கள் உயர்ந்தவை என்பது மட்டுமின்றி முதன்மையானவை ஆகும் எனவும் அதற்கு காரணம் கல்லூரிகளில் கற்பித்தல் பணி மட்டும்தான் முதன்மையாக மேற்கொள்ளப்படும் நிலையில் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஆராய்ச்சிகளை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அனுபவமும் திறமையும் வாய்ந்த பேராசிரியர்கள் கட்டாயம் தேவை எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பல்கலைக்கழகங்களுக்கு வருவாய் இல்லாத போது அவற்றுக்கு நிதி வழங்கி உதவ வேண்டியது அரசின் கடமை. அந்த கடமையை செய்ய தவறியதால் தான் பல்கலைக்கழகங்களில் 50% ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அரசு கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் சுமார் 80% பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. கட்டிடங்கள் மட்டுமே கல்வி நிறுவனங்களாக ஆகிவிட முடியாது எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். நன்றி பாண்டியராஜன், உங்கள் தகவல்களுக்கு.